ஜனநாயக திருவிழா இந்திய தேர்தல் 2024. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இருக்கு. உலகின் 7வது மிகப்பெரிய நாடான இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி செய்யணுன்றதை தீர்மானிக்கும் இந்த தேர்தல்ல இந்திய மக்கள் வாக்களிக்க இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் நடக்கும் இந்த தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சிகள், மக்கள் என எல்லா தரப்பும் தயாராகி இருக்காங்க. மேலும் இந்த தேர்தலில் முக்கியமான 4 சவால்களை சந்திக்க இருக்கிறதாவும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. தேர்தல் தேதியை மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிச்ச நிலையில நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. 7 கட்டங்களா ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் நடக்க இருக்கு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் வாக்களிக்க இருக்கும் மக்களின் எண்ணிக்கை என்ன? இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் சந்திக்க இருக்கும் முக்கிய 4 சவால்கள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களா நடைபெற இருக்கு. இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமா 39 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் 49.7 கோடி ஆண் வாக்காளர்கள், 47.1 கோடி பெண் வாக்காளர்கள், 48,000 மாற்றுப்பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 96.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க. 1.8 கோடி வாக்காளர்கள் முதல் முறையா தங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்ற இருக்காங்க. 20 வயது முதல் 29 வயதுடைய இளம் வாக்காளர்களே 19.74 கோடி வாக்காளர்கள் இருக்கிற நிலையில இது மொத்த வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 20% தெரிவிக்கப்படுது. 85 வயதை கடந்த 82 லட்சம் வாக்காளர்களும், 100 வயதை கடந்த 2.18 லட்சம் வாக்காளர்களும், 88.4 லட்சம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் இருக்கும் நிலையில அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடா வீட்டிலிருந்தே வாக்களிக்க வசதிகள் செய்து தரப்படும்னும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. 19.1 லட்சம் பாதுகாப்பு வீரர்கள் வாக்களிக்க ஏதுவா அவங்க தபால் வாக்குகளை செலுத்த இருக்காங்க. இந்தியாவில் மொத்தமுள்ள 96.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க 55 லட்சம் EVM மிஷின்கள் பயன்படுத்தப்பட இருக்கு. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் இருக்கும் டஷிங்காங் பகுதி கடல் மட்டத்தில் இருந்து 15,256 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வாக்குச்சாவடி மையம் உயரமான வாக்குச்சாவடி மையமா பார்க்கப்படுது. மேலும் ஒரே ஒரு வாக்காளர் வாக்களிக்க அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கும் மாலோகம் அப்படின்ற பகுதியில வாக்குச்சாவடி அமைக்கப்பட இருக்கு. இந்த கிராமத்துக்கு செல்ல 6 கிலோமீட்டர் தொலைவு மலைப்பாதைகள் வழியா வாக்குச்சாவடி அதிகாரிகள் நடந்து போகணும்னு தெரிவிக்கப்படுது. திரிபுரா மாநிலத்துல தனி தீவா இருக்கும் தும்பூர் ஏரி பகுதியிலையும் தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடிகளை ஏற்படுத்த இருக்காங்க. வரும் தேர்தல்ல முக்கிய 4 சவால்களை சந்திக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்க தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமீறல்னும் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் நடத்தை விதிமீறல்கள்ல ஈடுபட்டா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னும் தெரிவிச்சிருக்க தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கவர பணம், பரிசு பொருட்கள், மது உள்ளிட்டவற்றை கொடுப்பவங்க மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சமூக வலைதளங்கள்ல தவறான தகவல்களை பரப்பக்கூடாதுன்னும் அப்படி பரப்பப்படும் போலி தகவல்களை முறியடிக்க உடனுக்குடன் உண்மை தகவல்களோட பதில் தந்து அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னும் தெரிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். அது தவிர மேடைகள்ல பேசும் நட்சத்திர பேச்சாளர்கள் தனி மனித ரீதியான தாக்குதல்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள்ல ஈடுபடக்கூடாதுன்னும் அதை மீறுபவர்களுக்கு ஒருமுறை எச்சரிக்கை செய்யப்படும்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பதற்றமில்லாத மாநிலங்களா அறியப்படுற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஒரே கட்டமா தேர்தல் நடைபெற இருக்கு.
மேலும் அரசியல் வன்முறைகள் அதிகம் இருக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்த 3 மாநிலத்துல மொத்தம் நடைபெற இருக்கும் 7 கட்டங்கள்லையும் இங்க தேர்தல் நடைபெற இருக்கு. மேலும் மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 5 கட்டங்களா தேர்தல் நடைபெற இருக்கு. 1951 நடந்த மக்களவை தேர்தல் சுமார் 5 மாதங்கள் நடைபெற்ற நிலையில அதற்கு அடுத்தபடியா வரும் நாடாளுமன்ற தேர்தல் 82 நாள் நடக்க இருக்கு. இது இந்தியாவின் 2வது நீண்ட நாள் நடைபெறும் தேர்தலா பார்க்கப்படுது. மேலும் முதல் கட்ட தேர்தலுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 46 நாட்கள் இடைவெளி இருக்கு. இப்படி மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்த தேர்தல் இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போவது யார் என்பதை ஜூன் 4ஆம் தேதி முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.